வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க்கை கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இந்த வேகன்சியை தான் பார்க்க போகிறோம். 1299 வேகன்சி இருக்குது. இதை தவிர இன்னொரு 53 வேகன்சி ஒன்று தனியாக இருக்குது. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்னாடி பார்த்துருவோம். ஸோ இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா தாலுக் அண்ட் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா 7th ஏப்ரல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ 7th ஏப்ரல் ஸ்டார்ட் ஆனது 3rd மே ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஏதாவது கரெக்ஷன் உங்களுக்கு பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ மிஸ்டேக் இருக்குது சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கரெக்ஷன் விண்டோ 13th மே 2025 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். மற்றபடி ரிட்டன் எக்ஸாம்லாம் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1299 வேகன்சி டோட்டலாக ஓப்பனாக இருக்குது. ப்ளஸ் ஷார்ட் ஃபால் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 53 கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த 1299 வேகன்சியை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தாலுக்கில் மென்க்கு 654 உமனுக்கு 279. ஸோ டோட்டலாக 933 வேகன்சி. அதே மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு மென்னுக்கு 255, உமனுக்கு 111, 366 வேகன்சி, மொத்தம் 1299. ஸோ இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. அந்த 53 ஷார்ட் ஃபால் இருக்கு இல்லையா, அந்த 53 ஷார்ட் ஃபால் ஃபுல்லாமே தாலுக்கு மாத்திரம்தான், ஆர்ம்டு ஃபோர்ஸில் கிடையாது. இதில் 2 SC ST 2க்கு மாத்திரம்தான். SC STயில் எஸ்சியில் மென்னுக்கு 7, உமனுக்கு 3, மொத்தம் 10. எஸ்டியில் 30 மென், 13 உமன். ஸோ டோட்டலாக 43. ஸோ 53 வேகன்சி ஷார்ட் ஃபால் வேகன்சி இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏதோ ஒரு உமன் கேண்டிடேட் செலெக்ஷன் ஆகலை அப்படின்னா, அதாவது செலெக்ஷனுக்கு வரல அப்படின்னா அந்த வேகன்சியை ஆட்டோமேட்டிக்காகவே மென்க்கு கம்யூனிட்டி வைஸ் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ விமென்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களோட கோட்டாவும் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அதர்ஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, வார்ட்ஸ் கம் டிபெண்ட் கோட்டா, பிஎஸ்டிஎம். ஸோ இந்த பிஎஸ்டிஎம் ப்ரிஃபரன்ஸ் ஷார்ட் ஃபால் வேகன்சி இதுக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேல் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,900லேருந்து 1,16,600 வரைக்கும் உங்களோட சேலரி இருக்கும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி வேணால் படிச்சிருக்கலாம். ஆனால் ஓப்பன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடாது. ரெகக்னைஸ் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி எந்த மாதிரி படிச்சிருக்கலாம்னா எஸ்எல்சி முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு 3 வருஷம்னா அந்த பிஎஸ்சி பிஏ அந்த மாதிரி, இல்லை 4 வருஷமோ பிஇ அந்த மாதிரி, இல்லை 5 years இந்த பேட்டர்னில் படிச்சிருக்கலாம். இல்லை எஸ்எல்சி படிச்சுட்டு டிப்ளமோ 3 வருஷம் படிச்சுட்டு 2 years 3 years அந்த மாதிரி டிகிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். இல்லைனா எஸ்எல்சி முடிச்சுட்டு 2 years ஐடிஐ படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி படிச்சிருக்கலாம். ஸோ இதுதான் இங்கே பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது இதுதான். எஸ்எல்சி ப்ளஸ் ஹையர் செகண்டரி அப்படின்போது 10 +2 3 years மேபி பிஎஸ்சி பிஏ நோட் பண்ணுறாங்க. 4 years 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது பிஇ நோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஸ்எல்சியில் டிப்ளமோ படிச்சிருந்தா அப்படின்னா 10th டிப்ளமோ 3 years ப்ளஸ் 2 years கோர்ஸு 3 years இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தா அவங்க அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்தது ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதை தவிர கேட்டகிரி வைஸ் ரிலாக்ஸேஷன் எப்பயுமே இருக்குது. ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். பிசியில் முஸ்லீம், மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ்,
அப்புறம் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி இவங்களுக்கு 32 இயர்ஸ் வரைக்கும், அதாவது 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட், எஸ்சி அருந்ததியர், ஷெட்யூல்டு ட்ரைப் இவங்களுக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர்னா 35 இயர்ஸு, விடோஸ்க்கு 37 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன், எக்ஸ் பர்சனலு, ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இதுலேருந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு 47 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டானா 47 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அசியூம் பண்ணிக்கோங்க மொத்தமே 100 வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்னா 31 இடம் வந்து ஓசி, அதாவது ஓப்பன் காம்படிஷனுக்கு கொடுக்குறாங்க. 26.5 இடம் வந்து பிசிக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிசி முஸ்லீம் இவங்களுக்கு வந்து 3.5 சரிங்களா, இந்த பிளேஸ் வந்து அவங்களுக்கு வருது. எம்பிசி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்க்கு 20 இடம் வருது. ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு 15 இடம், ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியருக்கு 3 இடம், ஷெட்யூல் ட்ரைபுக்கு 1. ஸோ 100ன்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். 100 வேக்கன்சி தான் இருக்குன்னா 31 வேக்கன்சி, அதே மாதிரி 26 வேக்கன்சி அந்த மாதிரி வரும். இப்போ வந்து 100 இடம் இல்லை, ஆக்சுவலாக 1299 இடம். ஸோ இந்த பர்சன்டேஜில் தான் அவங்க இந்த இடத்தையெல்லாம் பிரித்து இப்போது செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கோட்டா அப்படின்னா என்னென்னா, ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்டல் கோட்டா, அதே மாதிரி ஓப்பன் எக்ஸிக்யூட்டிவ் வார்டு கோட்டா, மினிஸ்ட்ரியல் வார்ட்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதே மாதிரி மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனல் கோட்டா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு மாத்திரம் தனியாக ஒரு வெப்சைட்டே கொடுத்துருக்காங்க. நான் இங்கே கொடுத்துருக்கேன், https://sdat.tn.gov.in. இதில் தனியாகவே போய் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நார்மல் இன்னொரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிஎஸ்டிஎம்னு நான் ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ்லேயே நீங்கள் படிச்சிருந்தீங்க தமிழ்நாட்டில் ஸ்கூலில் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு இதே கொடுக்குறாங்க, ஒரு 20% எல்லா கேட்டகரியிலேருந்தும் எடுத்து. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தமிழ்லேயே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அது வந்து இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் டீட்டெயிலாக அதோடைய ஃபார்மேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் போய் பார்த்து நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் சைன் வாங்கி அதையும் அப்லோட் பண்ணி நீங்கள் அந்த கோட்டாவில் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தமிழில் படிச்சிருந்தாலும் அது ஒரே ஒரு கோட்டாவில் இருக்கிற ரிசர்வேஷனுக்கு மாத்திரம் அப்ளிகபிள் ஆகாது. இது என்னென்னா டிபார்ட்மெண்டல் கோட்டா. அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வேலிடாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது படி தான் இந்த மெரிட் படி இந்த லிஸ்ட் படி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் யார் யாருக்கு எத்தனை சென்டிமீட்டர்ஸில் வந்து ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஓசி, பிசியில் முஸ்லீம், எம்பிசி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி வந்து மென்க்கு 170 சென்டிமீட்டர், உமனுக்கு 159. இப்போ எஸ்சி அருந்ததியர், எஸ்டி இவங்களுக்கு 167, மென்னுக்கு, உமனுக்கு 157. ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் 81, எக்ஸ்பேன்ஷன் வந்து மினிமம் 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி என்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் என்ன, ரவுண்ட் ஆஃப் என்ன, எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எடுக்கும் போது கேண்டிடேட்டான உங்களுக்கு அவங்க எடுத்த மெஷர்மெண்ட்டு சரியில்லை அப்படின்னு ஒரு டவுட்டு வந்ததுனாலோ, நீங்கள் நாட் சாட்டிஸ்ஃபைடு, அவங்களுடைய அந்த அளவு எடுத்த விஷயத்தில் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னாலோ நீங்கள் வந்து அதாவது சப் கமிட்டி சேர்பர்சன் இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் போயிட்டு சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனை என்ன
அப்படிங்கிறது அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அங்கே அந்த இடத்துல யாரை போய் மீட் பண்ணுறது, யார்கிட்ட போய் பேசுறது அப்படின்றது தெரியாது உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்கிற சப் கமிட்டி சேர்பர்சன் அவங்கக்கிட்ட போய் ஹைட்டு, செஸ்ட்டு இதோட ரீமெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கும், உங்களுடைய என்ன டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு அவங்க மெஷர்மெண்ட் எடுத்ததில் அப்படின்றதுக்கும் நீங்கள் போய் அங்கே உங்களுடைய அப்பீல் என்னவோ அதை கொடுக்கலாம். அடுத்தது என்டூரன்ஸ் டெஸ்ட்டு. இதில் வந்து இத்தனை மீட்டர் ஓடணும் அப்படின்றது மென்னுக்கு 1500, மென்னுக்கு 400. ஆனால் மென் வந்து 1500 7 மினிட்ஸு, 400 மீட்டர்ஸ் வந்து 2 மினிட்ஸில் ஓடணும் உமன்ஸு. எக்ஸர்வைஸ் மேனுக்கெல்லாம் 1500 8 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சி, ப்ரெக்னென்சி உமன்ஸ்க்குன்னு தனியாக ஒரு இந்த மாதிரி டெஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு இதே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் யாராவது அப்ளை பண்ணுற உமன்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரன்னிங், இந்த மாதிரி என்டூரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்கிப் பண்ணி அது அவங்க அந்த ப்ரொசீஜர் படி போகிறதுக்கு அவங்க வேறு தனி அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தால் தயவுசெய்து அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே அந்த ப்ரொசீஜர்னும் அதுபடி போய்க்கோங்க நீங்கள். அது வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வெப்சைட் கொடுத்துருக்கேன், tnusrb.tn.gov.in. இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. எல்லா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் இப்போல்லாம் மொபைல் நம்பரும் வேலிட் இமெயில் ஐடியும் தேவைப்படுது. ஸோ இல்லாதவங்க நீங்கள் இமெயில் ஐடியை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனோட ஒரு மொபைல் நம்பரை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அது தேவைப்படும். அதே மாதிரி அந்த இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரையும் எப்போவுமே ஆக்டிவாக வச்சுட்டுருங்க. ஈவன் அடுத்த ஒரு 1 இயர்க்கு நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ நிறைய விஷயம் அதில் தான் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஒருவேளை டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் ஏற்கனவே உங்கள் அப்பாவோ இல்லை வேறு யாரோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் யாராவது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க போத் ஓப்பன் கோட்டாலையும் என்னால் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் போத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண போதும் நீங்கள் 2 தடவை போயிட்டு அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்றதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தம்ப் இம்ப்ரெஷன் கரெக்டாக எடுங்க, கரெக்டாக எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணலாம். நான் அது ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன், 13 மே வரைக்கும் உங்களால் எடிட் பண்ண முடியும். எதெல்லாம் எடிட் பண்ணலான்னா நேமு, ப்ரிஃபர்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்டர். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்டர் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். தமிழ்நாட்டில் மொத்தமாக 48 இடத்துல நடக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்டான ஒரு பிளேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் எடிட் பண்ணலாம் 13 மே வரைக்கும். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்டல் கேட்டகரி வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஓப்பன் கோட்டாலையும் டிபார்ட்மெண்டல் ரெண்டையும் சேர்த்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னவங்க அதை 2 அமௌண்ட்டாக, அதாவது 1000 வந்து கட்டணும். அதே மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டாலுமே உங்கள் டேஷ்போர்டில் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களோட மொபைல் நம்பருக்கும் உங்கள் இமெயில் ஐடிக்கும் அதுக்கான ரிசிப்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் மொபைல் நம்பருக்கும் உங்கள் இமெயிலுக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் அமௌண்ட்டு வந்து கட் ஆகிடலாம், ஆனால் அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத, அதாவது அப்ளிகேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதுக்கான இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை ஏதோ இந்த மாதிரி பணம் கட்டும் போது ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னாலும் அதை பற்றி கேட்கறதுக்கு தனியாக அவங்க இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் போய் படிச்சுக்கலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 70 பேஜுக்கு மேலே இருக்குது. அத்தனையும் ஒரு வீடியோவாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்னா நான் சொல்லிடுவேன், ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக இந்த விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வர்றதுக்கான மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது இல்லாமல் தயவுசெய்து நான் கொடுத்துருக்கிற வெப்சைட் அட்ரஸில் போயிட்டு இவங்களுடைய டோட்டலாக இவங்க கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்குற அஃபிஷியல் லிங்க் மூலமாகவே அப்ளை பண்ணுங்கள். வேறு எந்த லிங்க்குக்கும் போயிடாதீங்க, அது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ அஃபிஷியல் லிங்க்கு அவங்களோட வெப்சைட்டில் இருக்க லிங்க்கு இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
10th 12th டிகிரி சர்டிஃபிகேட் இது வந்து கண்டிப்பாக வேணும். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு வந்து எஸ்எல்சி மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மார்க் ஷீட்டு நீங்கள் 12th இது டிப்ளமோ ஐடிஐ இதுவும் கொடுக்கலாம். அதே மாதிரி அது இருந்தால் அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிகிரி என்ன வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் பிஎஸ்சி பிஏ பிஇ எது படிச்சிருந்தாலும் அதோடைய சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இதில் எப்படி பிரிச்சிருக்காங்க இந்த மொத்தமாக இந்த டோட்டல் வேகன்சி எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி விடோஸ்னால் விடோஸோட சர்டிஃபிகேட் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட நீங்கள் அதை வந்து வாங்கி கொடுங்க. அது மாதிரி அண்டர்டேக்கிங் லெட்டர் இருக்குது, செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்குது, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் ஒன்று வருது. பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி யாருமே எங்கள் ஃபேமிலியிலேருந்து இந்த போலீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டரெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அவங்களுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். என்சிசிக்குன்னு தனியாக சில ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அதையும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்டு, அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏதாவது வின் பண்ணியிருக்கீங்களா, மெடல் வின் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் வந்து அதுக்கான விஷயங்கள், அவங்களுக்கான ப்ரூஃப்ஸு, சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். சென்ட்ரல் ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th 12th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரூஃபு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அதை வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் கலர் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். பின்னாடி வந்து உங்கள் ஃபேஸ்க்கு பின்னாடி வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதை வந்து 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர், அதாவது 3.5 சென்டிமீட்டர் வித்தும் ஹைட்டு வந்து 4.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரியும் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தம்ப் இம்ப்ரெஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கிளியராக வைங்க. ஒரு தடவை அந்த மயிலை தொட்டு வச்சுட்டு அதை அதை விரலை எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல வைங்க. அப்போ தான் வந்து ரொம்ப இதாகாமல் ரேகை வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு tnusrb.tn.gov.in. இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதே அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் லிங்க்கில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வச்சு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். வேறு எந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு போய்டாதீங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். இது எந்த விதத்துலேயும் ஒரு அஃபிஷியல் வீடியோலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் கரெக்ட் ப்ரொசீஜர். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எந்தெந்த சர்டிஃபிகேட் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோவை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, இனி பண்ண போகிறவங்க, வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக்.